வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அசோக் செல்வன் நடிப்புல வெளிவந்திருந்த சபாநாயகன் திரைப்படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அசோக் செல்வனை ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே போலீஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ போலீஸ் ஜீப்ல போயிட்டு இருக்கும்போது என்னோட லவ் ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அவரோட ஒவ்வொரு லவ் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கடைசி நீ எந்த பொண்ணதான் சேர்ந்த அப்படிங்கிறத படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தது. இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்க பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சபாநாயகனா நடிச்சிருக்கிற நம்ம ஹீரோ அசோக் செல்வன். ஸோ அவரோட ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஆகட்டும் காலேஜ் போர்ஷன்ஸ் ஆகட்டும் ரெண்டுமே வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஸ்கூல் போர்ஷன்ல பார்க்கும்போது நம்ம ஜெயம் ரவி கோமாளியில் வந்திருப்பா அதே மாதிரி தான் இந்த படத்துலேயே வந்துட்டு இவருமே இருந்தான்னு சொல்லலாம். ஸோ ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கூட வந்துட்டு இந்த நெக்லைட்ஸ்ல வந்திருக்கிற அருண்மே வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். அவரோட கதாபாத்திரம் படத்தில் வந்துட்டு ரசிக்கும்படியாவே அமைஞ்சிருந்தது. அதே மாதிரி அருண் வந்து டாக்டர் ஆயிட்டாரு காலேஜ்ல வந்துட்டு சொல்ற அந்த ஒரு பொய்யை வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபன் அப்படிங்கிற இடம் வந்துட்டு அருண் வர போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே அருண் வந்துட்டு படம் த்ரூ அவுட் வந்து கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதா செய்யுது. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா படத்துல வந்துட்டு ஏகப்பட்ட ஹீரோயின் இருக்காங்க. அதுல ஸ்கூல் போர்ஷன்ல வந்த ஹீரோயினும் அதே மாதிரி கடைசி ஒரு 10 நிமிஷத்துல வரக்கூடிய மேகா ஆகாஷோட போர்ஷனும் ரசிக்க முடியாம இருந்தது. மொத்த படத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இருந்தா அந்த ஸ்கூல் போர்ஷன்ல இருக்கிற சின்ன லவ் ஆகட்டும் ஹியூமர் ஆகட்டும், அதே மாதிரி லாஸ்ட் 10 நிமிஷம் மேகா ஆகாஷோட கதை சொல்லுவாரு. அதுல வந்து சின்ன சின்ன ஒரு ரொமான்ஸ் சீக்வன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு படத்துக்கு வந்துட்டு பாசிட்டிவாவே அமைஞ்சிருந்ததுன்னு சொல்லலாம். இந்த படம் பார்க்கும்போது நம்ம அதர்வா நடிப்புல வெளியே வந்திருந்த ஜெமினி கணேசனும் சுரலிராஜனும் படம் வந்துட்டு ஞாபகம் வரதா செய்யுது. ஏன்னா அதர்வா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லவா வந்துட்டு சூரியன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல மயில்சாமிட்ட வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காரு அசோக் செல்வன். சோ மயில்சாமி ஸ்கிரீன்ல பார்த்தது வந்துட்டு சந்தோஷமா இருந்தாலும் பெருசா வந்துட்டு மயில்சாமி ஸ்கோர் பண்ற அளவுக்கு இந்த படத்துல எந்த கேரக்டருமே வந்து கிடையாது. ஆனா அசோக் செல்வன் தான் படம் முழுக்க வந்துட்டு தாக்கி பிடிக்கிறாருன்னு சொல்லலாம். இதை தவிர்த்து அவரோட ஃப்ரெண்டா வர அருண்மே வந்துட்டு ஹியூமர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு நமக்கு சிரிப்புமே வர வைக்குது. அது இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். படத்தோட வீக்னஸ் கேட்டீங்கன்னா காலேஜ் போர்ஷன்ஸ் பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. சோ அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வரைக்கும் ஏகப்பட்ட காலேஜ் படத்துல பாத்துட்டுமே அப்படின்ட்டு ஒரு சலிப்பு தட்டதா செய்யுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எப்படா யார் கூட சேர போறீங்க, ஒவ்வொரு லவ்மே எதுக்காக பிரேக்கப் ஆகுதுங்கிற விஷயம் ரொம்ப வந்துட்டு சில்லி ரீசன்ஸா இருந்தனால படமும் வந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி கடைசி கிளைமேக்ஸ்ல இவங்க ரிவீல் பண்றாங்க ட்விஸ்ட், இதுக்கடா இவ்வளவு பண்ணி அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரதா செய்யுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சபாநாயகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஸ்ட் வாட்சபிள் இருந்தாலும் தாராளமா ஒரு ஒன் டைம் வாட்சபிளான மூவியா தான் அமைஞ்சிருந்தது. போர் அடிக்கல, சூப்பராகவும் இல்ல, ஒரு ஆவரேஜான ஃபீல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்தது. நீங்க இந்த திரைப்படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு பெட்ஷீட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.